ஹே காய்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம டாட்டோட பேசிக்ஸ் கற்றுக்கிட்டோம். இஃபெல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணி எப்படி நம்ம கோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக லூப்ஸ்னா என்ன, எப்படி லூப்ஸ் ஒர்க் ஆகுது அண்ட் அதை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் எரர்மெக்ஸில் வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What is function? Function na enna? Function is a reusable set of instructions that can be called whenever needed to perform a specific task. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப திரும்ப நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். ஓகே, எப்பெல்லாம் நமக்கு அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அப்போ போய் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்னும் பெட்டரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன். நல்லா கவனிங்க. இஃப் லைட் இஸ் நாட் ஒர்க்கிங் we will call electrician. ஒரு சில வேலையை செய்யறதுக்கு நம்ம ஒரு சில பேரை கூப்பிடுவோம். கரெக்டா? லைட் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவோம். எலக்ட்ரீஷியன் வருவார், லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். பைப் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம பிளம்பரை கூப்பிடுவோம். ஓகே, சோ இதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். இப்போ நான் என்னோட ப்ரோக்ராம் ஓபன் பண்ணிக்கிறேன் டாட்டை. சோ நல்லா கவனிங்க. ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ நான் எழுத போற கோட் வாய்ட் மெயின்குள்ள நான் எழுத போறது கிடையாது. இப்போ நான் வாய்ட் மெயினுக்கு மேல எழுதுறேன். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஓகே, வாய்ட் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். லேட்டரா நீங்க வந்து இதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போதைக்கு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ற ஸ்டேட்மெண்ட் வந்து வாய்ட் சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் நீங்க கொடுப்பீங்க. அதாவது எலக்ட்ரீஷியனை நீங்க கூப்பிடணும். ஓகேவா? எலக்ட்ரீஷியன் வந்து என்ன பண்ணுவாரு? பல்ப லைட்ட சரி பண்ணுவாரு. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பேர் வைக்க போறேன்? எலக்ட்ரீஷியன் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன். எலக்ட்ரீஷியன். சோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணனும் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் என்ன? ஒரு if else கிரியேட் பண்ணனும்னா ifன்னு போட்டு ஒரு ரவுண்ட் பிராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் கர்லி பிராக்கெட் போடுவோம். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணனும் அப்படின்னா வாய்ட் எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு ரவுண்ட் பிராக்கெட் போட்டு ஒரு கர்லி பிராக்கெட் போடுறேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன சொல்ல போறேன்? பிரிண்ட் லைட் இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? பிரிண்ட் லைட் இஸ் ஃபிக்ஸ்டு. சோ இப்போ எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டா எலக்ட்ரீஷியன் என்ன பண்ணுவாரு? லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. இது நமக்கு தெரியும். எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டா லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஓகே, ஒரு ப்ரோக்ராம் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, சோ இப்போ என்னோட லைட் ஒர்க் ஆகல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன்? மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறேன். எலக்ட்ரீஷியன் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நான் ரெண்டு பிராக்கெட் ஓபன் பண்றேன், செமிகோலன் வைக்கிறேன். ஓகே, சோ இப்போ இங்க என்ன நடக்கும்? வாய்ட் மெயின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறேன். ஓகே, எலக்ட்ரீஷியனை கூப்பிடுறேன். எலக்ட்ரீஷியன் இங்க போகுது. சோ எலக்ட்ரீஷியன் என்ன பண்றாரு? லைட்டை ஃபிக்ஸ் பண்றாரு. சோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். எனக்கு லைட் இஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ எனக்கு பைப் ஒர்க் ஆகல அப்படின்னா நான் பிளம்பரை கூப்பிடணும். ஓகேவா? சோ பிளம்பருக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். வாய்ட் பிளம்பர். ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் ரெண்டு பிராக்கெட் போட்டு ஒரு பிராக்கெட் போடுறேன். சோ பிளம்பர் என்ன பண்ணுவாரு? பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. பிரிண்ட் பைப் இஸ் ஃபிக்ஸ்ட். சோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றப்ப லைட் இஸ் ஃபிக்ஸ்டு மட்டும் தான் வருது. ஏன்னா நான் எலக்ட்ரீஷியனை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். நான் இன்னும் பிளம்பரை கூப்பிடல. பிளம்பர் இருக்காரு அங்கதான். ஓகேவா? பிளம்பர் அங்கதான் இருக்காரு. எனக்கு தேவைன்னா நான் கூப்பிடுவேன். அப்போ எனக்கு வந்து பிளம்பர் பைப்பை சரி பண்ணி கொடுப்பாரு. சோ நான் என்ன பண்றேன்? பிளம்பரை கூப்பிடுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? லைட் இஸ் ஃபிக்ஸ்ட், பைப் இஸ் ஃபிக்ஸ்டுன்னு எனக்கு ரெண்டு அவுட்புட் வருது. இப்போ நான் திரும்பவும் பிளம்பரை கூப்பிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்றப்ப லைட் இஸ் ஃபிக்ஸ்ட், பைப் இஸ் ஃபிக்ஸ்ட், திரும்பவும் எனக்கு பைப் இஸ் ஃபிக்ஸ்ட். எப்பெல்லாம் எனக்கு பிளம்பர் தேவையோ அப்ப நான் பிளம்பரை கூப்பிட்டுட்டேன். எப்பெல்லாம் எனக்கு எலக்ட்ரீஷியன் தேவையோ அப்ப நான் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டுட்டேன். ஓகே, சோ இதுதான் ஃபங்க்ஷன் பண்ற வேலை. ஓகே, சோ இப்போ உங்களுக்கான டாஸ்க். எப்படி நான் எலக்ட்ரீஷியன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேனோ அதே மாதிரி நீங்க ஆப்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. இந்த ஆப்பிள் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது? திஸ் இஸ் ஆப்பிள்னு வெளியே அவுட்புட் பிரிண்ட் பண்ண போகுது. அதே மாதிரி சாம்சங்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது? திஸ் இஸ் சாம்சங்னு வெளியே ஒரு அவுட்புட் பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, அடுத்து எகைன் ரெட்மின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. ரெட்மின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். சோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு கிரிப் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ்லயே அடுத்த ஒரு லெவல் வந்து நம்ம போறோம். ஃபங்க்ஷன்ஸ்ல லெவல் 2 வந்து நம்ம அதாவது பாராமீட்டர்ஸ்னா என்ன, இல்ல ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன. இப்போ நான் இங்க இருந்து ஆப்பிள்னு நான் கால் பண்றேன். திஸ் இஸ் ஆப்பிள்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. நல்லா கவனிங்க. ஆப்பிள்னு சொல்றப்ப ஆப்பிள் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. இங்க இருந்து ஒரு கனெக்ஷன் இங்க போகுது. ஓகே, இந்த கனெக்ஷன் இங்க இருந்து இங்க போறப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை இங்க இருந்து என்னால இங்க அனுப்ப முடியுமா? ஆமா, அனுப்ப முடியும். யாரால அப்படின்னா பாராமீட்டர்ஸோட உதவியோட அனுப்ப முடியும். இல்ல ஆர்குமெண்ட்ஸ். பாராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, லெட்ஸ் சே இந்த ஆப்பிள் இங்க இருந்து நான் வந்து இங்க ஒரு விஷயத்தை நான் அனுப்பணும். ஓகே, அதாவது ஆப்பிளோட விலை என்ன அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா கவனிங்க. லெட்ஸ் சே ஆப்பிள் பிரைஸ் இஸ் 20. சோ நான் இந்த இங்க இந்த லைன்ல இருந்து
இந்த லைனுக்கு 20 அப்படின்ற ஆப்பிளோட பிரைஸ நான் அனுப்பணும். அப்படின்னா நான் எப்படி அனுப்பலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த ஆப்பிள்குள்ள நான் 20 அப்படின்ற நம்பர் போடுறேன். இந்த ஆப்பிள்குள்ள 20 அப்படின்ற நம்பர் போடுறேன். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருந்து இங்க கால் போறப்ப 20 அப்படின்ற நம்பரும் சேர்ந்து போகும். 20, 20, 20, 20, 20. 20 அப்படின்ற நம்பர் இந்த இடத்துக்கு வரும். இந்த 20ய நம்ம இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே. எப்படி வேரியபிள்ல நம்ம வந்து இன்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போமோ, இங்க இருந்து நம்ம அனுப்புற வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனை நம்ம தயார்படுத்தணும். இங்க இருந்து 20 வருது. அந்த 20ய இந்த ஃபங்க்ஷனால வாங்கிக்க முடியணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இன்ட் பிரைஸ்னு சொல்லி நான் போடுறேன். இப்போ இங்க இருந்து இந்த ஃபங்க்ஷன் இங்க கால் ஆகுது. கால் ஆகுறப்ப அது கூடவே 20 அப்படின்ற நம்பர் பாஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இன்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லி ஸ்டோர் ஆயிரும். ஓகே. இங்க இருந்து நீங்க அனுப்புற 20 இந்த வேரியபிள்குள்ள போய் ஸ்டோர் ஆயிரும். இப்ப நான் இங்க பிரைஸ்னு சொல்லி நான் டைப் பண்றேன். இப்ப நான் இங்க பிரைஸ்னு சொல்லி இப்ப நான் இதை பிரிண்ட் பண்றேன். இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எஸ். சோ இப்ப நான் இதை ரன் பண்றேன். எனக்கு 20ன்னு அவுட்புட் வருது. ஓகே. சோ இங்க இருந்து இப்ப நான் 50 நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 15 சொல்லி எனக்கு அவுட்புட் வரும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப அந்த ஃபங்க்ஷன் கூடவே நம்மளால ஒரு வேல்யூவையும் சேர்த்து நம்மளால பாஸ் பண்ண முடியும். சோ இப்போ இதே இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும்னு வைங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிறது இருக்கட்டும். நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். void my name. ஓகே. இந்த இடத்துல வந்து இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு என்னோட நேமை நான் பாஸ் பண்ண போறேன். my name. இங்க இருந்து நான் அனுப்புற வேல்யூ இங்க எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த கோடை எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணா இங்க பிரைஸ்னு பிரிண்ட் ஆகுற மாதிரி இந்த இடத்துல என்னோட நேம் என்னால பிரிண்ட் பண்ண முடியும். அவுட்புட்ல 50 ஜான்னு வந்து பிரிண்ட் ஆகணும். இங்க எனக்கு எரர் வருது. இந்த எரரை சால்வ் பண்ணணும். அவுட்புட்ல 15 பிரிண்ட் ஆகணும். ஜான்னு பிரிண்ட் ஆகணும். சோ கவனிங்க, இப்போ நல்லா கவனிங்க. இங்க இருந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கூடவே ஜான் அப்படின்ற ஸ்ட்ரிங் டிராவல் ஆகுது. இப்போ இந்த ஜான் அப்படின்ற வேல்யூ இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்ப நான் இந்த இடத்துக்குள்ள ஏதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்குள்ள இந்த ஜானை நான் ஸ்டோர் பண்ணணும். உதாரணத்துக்கு சே நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஜான் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலரா ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ஜான் அப்படின்றத ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும், டேட்டா டைப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன போடுவேன், இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் நேம்னு போடுறேன். இதை இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ எனக்கு 15 பிரிண்ட் ஆகுது, ஜான்னு பிரிண்ட் ஆகுது. ஒன் செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. ஸோ ஆப்பிள்ன்ற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. இந்த ஆப்பிள் ஃபங்க்ஷனுக்குள்ள 50 அப்படின்ற நம்பரும் பாஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இன்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 15 சொல்லி மாறிடும். ஸோ இங்க நான் பிரைஸை பிரிண்ட் பண்றப்ப 15 சொல்லி எனக்கு அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். அடுத்து மை நேம் ஜான் சொல்லி கால் பண்ணுது. இங்க வந்து ஜான் அப்படின்ற வேரியபிள் இங்க பாஸ் ஆகும் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல இங்க என்ன ஆகும், ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஜான்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் நேமை பிரிண்ட் பண்றப்ப எனக்கு இங்க ஜான்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுத போறேன். void sum. இந்த இடத்துல சம்னு நான் கால் பண்ணி நான் 10, 20 சொல்லி பாஸ் பண்றேன். ஸோ இந்த 10ம் 20ம் ஆட் ஆகி 13 இங்க பிரிண்ட் ஆகணும். இப்போ இந்த கோடை என்னவா மாத்துவீங்க? ஸோ இங்க வந்து எனக்கு எரர் வருது. ஓகேவா? 10, 20 அப்படின்ற ரெண்டு நம்பரை நான் வந்து பாஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு நம்பரை பாஸ் பண்றது, எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டு நம்பரை பாஸ் பண்ண போறேன். ரெண்டு நம்பரை பாஸ் பண்ணி அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி இந்த void sum அப்படின்ற ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னா, கிடைக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி அதோட டோட்டலை பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் இன்ட் ஏன்னு மட்டும் போடுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க. இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க. ஸோ சம் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். ஓகேவா? மெயின் ஃபங்க்ஷன்ல போயிட்டு சம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இது கூட ரெண்டு நம்பர் அனுப்புறேன். 10, 20. இந்த 10, 20 ரெண்டு நம்பர் போகுது. இப்போ இங்க 10, 20 இருக்கும். இன்ட் ஏன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அப்போ ஏ ஈக்குவல் டு 10 சொல்லி ஸ்டோர் ஆயிரும். இப்போ இந்த 20 எங்க ஸ்டோர் ஆகும்? இந்த 20 ஸ்டோர் பண்றதுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ நான் இப்ப என்ன பண்றேன், இன்ட் ஏக்கு பக்கத்துல இன்ட் பின்னு போடுறேன். சோ இப்போ என்ன ஆகும், இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, இன்ட் பி ஈக்குவல் டு 20 சொல்லி எனக்கு ஸ்டோர் ஆயிரும். ஓகே. சோ இப்போ நான் இங்க என்ன பண்ணலாம், பிரிண்ட்ல ஏ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஏபி இந்த ரெண்டு வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு 10, 20 பிரிண்ட் ஆகுது. சோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் பிரிண்ட் பண்ணணும். சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் a plus bன்னு போடலாம். இப்போ நான் இந்த அவுட்புட் ரன் பண்றப்ப 13 சொல்லி ஒன் செகண்ட் ஷார்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிங்க. ஸோ void main sum ஃபங்க்ஷனை கால் பண்றோம். சம்க்கு கால் போகுது 10, 20. 10, 20.
20. இப்போ ஏல 10 ஸ்டோர் ஆயிரும், பில 20 ஸ்டோர் ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்றேன், a பிளஸ் பின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு மூவ் ஆகலாம். அடுத்து நம்ம ஃபார் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்துடலாம். நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன், பிரிண்ட் ஜான், பிரிண்ட் ஜான், பிரிண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் 5 தடவை இங்க வந்து ஜான் எழுதியிருக்கேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா 5 தடவை வந்து எனக்கு ஜான் சொல்லி பிரிண்ட் ஆகுது. நான் 5 தடவை ஜான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு தடவையும் ஜான் 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 சொல்லி 5 தடவையும் ஜான் 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 சொல்லி போடுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு போட வேணும். ஓகேவா? அப்போ ஒரே ஒரு 2 லைன்ல 5 தடவை ஜான் அப்படின்ற நேம் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும். அதாவது பிரிண்ட் ஜான் அப்படின்னு நான் போட்டா இதை வந்து நான் 5 தடவை ரன் பண்ண வைக்கணும். எப்படி இதான் 5 தடவை ரன் பண்ண வைக்கிறது? இப்போ நான் சொல்ல போறேன் கவனிங்க. ஸோ எனக்கு என்ன ஆகணும், கவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் டைம் ஜான் பிரிண்ட் ஆகும். அடுத்து கவுண்ட் 2 ரெண்டாவது தடவையும் ஜான் பிரிண்ட் ஆகும். கவுண்ட் 3 மூணாவது தடவையும் ஜான் பிரிண்ட் ஆகும். கவுண்ட் 4 நாலாவது தடவையும் ஜான் பிரிண்ட் ஆகும். கவுண்ட் 5 அஞ்சாவது தடவையும் ஜான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ஃபார் லூப்ல மாத்தி எழுத போறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க ஃபார் லூப் சின்டாக்ஸ் எழுதுறேன். ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸ். இந்த கவுண்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்? இந்த கவுண்ட் வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எங்க முடிக்கிறோம்? 5ல முடிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கவுண்ட் 1, கவுண்ட் 2, கவுண்ட் 3 எல்லாத்தையுமே நான் வந்து எதுல ஸ்டோர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஓகே, 1 டைம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எத்தனை டைம் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனை நான் எடுத்து போடணும். 1ல ஆரம்பிச்சு கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கம்மியா இல்ல ஈக்குவல் டு. ஓகே, கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அடுத்து வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைமும் இந்த கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. இப்ப நான் சொல்ல போறதா கவனிங்க. இப்ப நான் ஒரு சின்டாக்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். எங்க ஆரம்பிக்கணும், கண்டிஷன் எத்தனாவது வரைக்கும் போகணும், ஒவ்வொரு டைமும் என்ன நடக்கணும். ஓகேவா? சோ இங்க வந்து நடுவுல நீங்க செமிகோலன் போடணும். இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், தெளிவா கவனிங்க. என்ன ஆகும் இந்த ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ ஸ்டெப் 1 நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1, நீங்க ஃபார் லூப் இப்பதான் புதுசா லேர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப் 1ல இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன செக் பண்றோம், இந்த கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 சொல்லி செக் பண்றோம். ஓகே, அதாவது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இது ட்ரூவா ஃபால்ஸா? அதாவது 1 5 விட கம்மியா இருக்கலாம், இல்லனா 5 5 இருக்கலாம். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ இந்த இடத்துல 1 லெஸ் தென் 5 அப்படின்றது ட்ரூ. ஒரு தடவை ட்ரூன்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜான் அப்படின்றது வெளியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஒரு தடவை ட்ரூன்னு வந்துருச்சுன்னா அவுட்புட்ல ஜான் பிரிண்ட் ஆயிரும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. கவுண்ட் ஈக்குவல் டு, இப்ப கவுண்டோட வேல்யூ என்ன, 1. அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1. ஓகேவா? கவுண்ட் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1. இப்போ அப்படியே ஸ்டெப் 2க்கு வருவோம். ஸ்டெப் 2ல இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு, இப்போ கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கு, 1 பிளஸ் 1ன்றப்ப இப்போ கவுண்டோட வேல்யூ 2 இருக்கு. செகண்ட் ஸ்டெப்ல கவுண்டோட வேல்யூ 2 இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன ஸ்டெப், கண்டிஷன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து கண்டிஷன் செக் பண்றோம், பிரிண்ட் பண்றோம். அடுத்து இன்கிரிமெண்ட் பண்றோம், திரும்பவும் கண்டிஷன் செக் பண்றோம். ஓகே, இப்போ கவுண்ட் வந்து 2 இருக்கு. இப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 சொல்லி பாக்குறேன். ட்ரூவா ஃபால்ஸா? 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ட்ரூவா ஃபால்ஸா? அப்ப திரும்பவும் என்ன ஆகும், ஜான் பிரிண்ட் ஆகுமா? திரும்பவும் ஜான் பிரிண்ட் ஆகுமா? அடுத்து என்ன ஆகும், அடுத்து திரும்ப கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு, இப்போ கவுண்டோட வேல்யூ என்ன, 2 பிளஸ் 1. அப்போ கவுண்டோட வேல்யூ 3. ஓகேவா? இப்போ ஸ்டெப் 3க்கு போவோம். ஸ்டெப் 3க்கு போவோம். ஸ்டெப் 3ல இப்போ இன்ட் கவுண்டோட வேல்யூ என்ன, 3. அடுத்து நான் என்ன பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பாக்குறப்ப அப்போ ஜான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், திரும்ப கவுண்ட் ஈக்குவல் டு, இப்போ கவுண்ட் என்ன, 3 பிளஸ் 1. அப்போ கவுண்ட் 4. அடுத்து ஸ்டெப் 4 போலாம். இது எப்ப முடியுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஸ்டெப் 4 போறோம். சோ ஸ்டெப் 4ல இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு என்னவா இருக்கு, 4 இருக்கு. சோ இப்போ 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ட்ரூவான்னு பாக்குறப்ப ட்ரூ. இப்போ திரும்பவும் ஜான் பிரிண்ட் ஆகும். திரும்பவும் கவுண்ட் ஈக்குவல் டு 4 பிளஸ் 1. அப்போ கவுண்ட் 5. ஓகேவா? இப்போ அடுத்து திரும்பவும் ஸ்டெப் 5க்கு நம்ம போறோம். ஸ்டெப் 5ல இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 5 இருக்கும். 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ட்ரூவா ஃபால்ஸா? 1 5 விட இந்த நம்பர் வந்து கம்மியா இருக்கணும், இல்லனா 5க்கு ஈக்குவலா இருக்கணும். சோ இப்போ வந்து ஈக்குவலா இருக்கு, அப்போ ட்ரூ. இப்போ திரும்பவும் ஜான் பிரிண்ட் ஆகும். இப்போ கவுண்ட் என்னவாகும், கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் என்னவாகும், கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. அப்போ 4 பிளஸ் 1 கவுண்ட் ஈக்குவல் 5 ஆகும். இப்போ ஸ்டெப் 6 போறோம். ஸ்டெப் 6ல கவுண்ட் என்னவா இருக்கும், கவுண்ட் ஈக்குவல் டு 6 இருக்கும். இந்த கண்டிஷன்ல 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்போ ஃபார் லூப் பிரேக் ஆகி ஃபார் லூப்ல இருந்து ப்ரோக்ராம் வெளியே வந்துடும். ஸோ நல்லா கவனிங்க. கவுண்ட் ஈக்குவல் டு 1ல ஆரம்பிக்கிறோம், கண்டிஷன் செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்றோம், அடுத்து கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் பண்றோம். இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் செக் பண்றோம். இந்த ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகுது. ஓகே, சோ இப்படிதான் நமக்கு ஃபார் லூப் ஒர்க் ஆகுது. அதனால இப்ப எனக்கு நான் ரன் பண்றப்ப எனக்கு ஜான் 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 சொல்லி 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ அப்படியே ப்ரோக்ராம 10 டைம்ஸ் ஜான் பிரிண்ட் பண்றதுக்கு மாத்தணும்னா எப்படி மாத்துவீங்க, கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. குட்.
சூப்பர். சோ இந்த ஃபார் லூப்ப எகைன் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன நடக்குது? ஃபார் லூப் தடவ ரன் ஆகுறப்ப என்ன நடக்குது? 2வது தடவ ரன் ஆகுறப்ப என்ன நடக்குது? 3வது தடவ ரன் ஆகுறப்ப என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி பாருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்ட்டா புரிய வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு குட்டி டாஸ்க். சோ இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர பிரிண்ட் பண்ணணும். சோ இப்போ நான் இந்த ப்ரோகிராம் நான் பண்ணி காட்ட போறேன். தெரியாதவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஜான்னு போடுறதுக்கு பதிலா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் பண்ண போறேன். நல்லா கவனிங்க. ஜான்னு போடுறதுக்கு பதிலா கவுண்ட்ன்னு மட்டும் போட போறேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ எனக்கு 1 2 3 4 5 சொல்லி வந்துருச்சு. ஓகே. இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க. ஸ்டெப் 1ல நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1ல கவுண்ட் ஈக்குவல் டு 1. அடுத்து நான் என்ன பண்றேன்? கவுண்ட் ஈக்குவல் டு 1. அடுத்து கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 சொல்லி செக் பண்றேன். இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றப்ப ட்ரூ. அதாவது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இது ட்ரூ தான். ட்ரூ அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பிரிண்ட் கவுண்ட்னு சொல்லி சொல்லியிருக்கேன். பிரிண்ட் கவுண்ட்னு சொல்லி சொல்லியிருக்கேன். கவுண்ட் குள்ள என்ன வேல்யூ இருக்கு? கவுண்ட் குள்ள என்ன இருக்கு? கவுண்ட் குள்ள இப்போ 1 இருக்கு. அப்போ எனக்கு அவுட்புட்ல 1 பிரிண்ட் ஆயிரும். அடுத்து என்ன ஆகும்? இன்கிரிமெண்ட் ஆகும். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவுண்ட் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1. இப்போ கவுண்ட் என்னவா இருக்கு? 1 இருக்கு. அப்போ அடுத்து ஸ்டெப் 2 போறோம். ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல கவுண்ட் என்னவா இருக்கு? இந்த இடத்துல கவுண்ட் என்னவா மாறிடுது? 2வா மாறிடுது. அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 2. அப்போ இங்க வந்து 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பாக்குறோம். இந்த கண்டிஷன். கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பாக்குறோம். ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அடுத்து நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் கவுண்ட் நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருது? 2ன்னு சொல்லி அவுட்புட் வரும். ஓகே. சோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பாக்குறப்ப 1 2 3 4 5 சொல்லி இந்த கவுண்ட் நமக்கு வெளியே அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும்.